தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய சேட்டை! முன்னால் ஆணும் பெண்ணும் வயது உள்ளவனை கொல்லுவான். ஆணும் பெண்ணும் 30 வயசுக்கு மேலே, 25 வயசுக்கு மேலே, 20 வயசுக்கு மேலே. இப்போ இந்த செம்மத்தில் பிஞ்சி பிள்ளைகளை எப்படி கொள்ளுதான் பார்த்தியா? அரசியல்வாதி 7 செம்மம் ஆண்டு, இப்போ 7வது செம்மத்தில் பிஞ்சி பிள்ளைகளை கொள்ளுதான். அப்போ அவனுக்கு வெறி ஆட்டம், புரியா? இவனுக்கு வெறி ஆட்டம். அப்போ தமிழ்நாட்டில் வெறித்தனமா இராணுவ வானரப்படை சும்மா துவைச்சு விட்டு குறுக்கு எலும்ப ஒடிச்சு விடுவான். வானரப்படை ஒடிச்சு விட்டுக்க செயலரில் தூக்கி ஏற்றுவான். ஐயா டக்கு டக்குன்னு அந்த நேரம் கணக்கு போடுவார். அப்போ நேரம் தமிழ்நாடு முழுவதும் செக் போஸ்ட் எல்லாம் அடைச்சிருவார். ஏர்போர்ட் விமானம்லாம் அடைச்சிருவார். வெளிநாட்டில் போய் நான் தப்பிட்டு போய் அங்கே போய் கிடந்தாலும் வானரப்படை அலசி வலிச்சு அள்ளி அங்கே கடலுக்கு மீனுக்கு இறக்கி விட்டு வந்துடுவாங்க. புரியா? வெளிநாட்டில் சேட்டை பண்ணுவான். தப்பு செஞ்சு நம்மளை பிடிக்க போகிறாங்களா? பொட்டணத்தில் எல்லாம் கெட்ட நகை பணம் காகித பேப்பரை கெட்டு நம்ம வெளிநாட்டில் போய் இந்த பேப்பரை மாற்றி தின்னு கொண்டாட்டியோட நக்கி ஓட்டம் நடப்பான். அப்போ அடைச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சா பார்டர் பூரா அடைச்சிடுவார். அதுக்கு தான் விமானம் எல்லாம் கப்பல் துறை எல்லாம் அடைப்போம்னாரா அந்த சிக்கல் இப்போ வரும். தப்பிக்கிட்டு ஓடுவான். ஓடுனாலும் தூக்குடா. எந்தெந்த நாட்டில் கிடக்கான்னு பார்த்து தூக்குடா. வானரப்படைய பூரா ஒன்றா சேர்ந்துடுவான். தூக்கி பிதிக்கி எடுத்து போடுவான். முக்கால் சத்தியம் பாவத்தை செய்ய வந்த பாய் பேக பூமியை பாவத்தை செய்தான், அழிக்கான். இப்போ அந்த உழைச்சி சாப்பிட்ற ஏழை எளிய மக்களையும் அழிக்கான் இந்த அரசியல்வாதி. செத்து போய்கடா சீக்கிரமா, சாவக்கூடாது. அவங்கள அழுந்து வைக்கணும்னு நானே சொல்லுத பார்வதியம்மா. எல்லாம் கை காலெல்லாம் உதறி பூரா சலங்களை கோர்த்து ரத்தமா வடிய விட்டு சொரிஞ்சி மோந்து ஓடுறா. அப்படி விடணும். ஒரு கடவுளை அப்படித்தான் விடணும். பூமியில் இறங்கி கணக்கு போட்டது உனக்கு தப்பா விளையாட்டா இருக்கா? மாநில பேரை துவைச்சி எடுத்து விடாரு. முக்கால் சத்தியம்.